கற்பி ஸ்டுடியோவின் இனியதல் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இன்றைக்கி சமூக ஊடகத்திலையும் கொஞ்சம் பெரிதாக பேசப்படுகிற விஷயந்தான். நாமளும் அதை செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கோம். நல்ல விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது ஒரு ஊடகத்துடைய பொறுப்பு. அதன் அடிப்படையில் கற்பி ஸ்டுடியோ இந்த நல்ல செய்தியை எடுத்து சொல்வது ஒரு கடமையாக கருத்தில் கொண்டு தான் இந்த வீடியோ விடுறோம். பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர் அவர்கள் சமீபத்தில் ஒரு தனியார் ஊடகத்தில் பேட்டி அளிச்சிருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகாத்மா காந்தி அவர்களையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் அவர்களையும் ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காங்க. அவர்கள் புகழ்ச்சிக்குரிய போட்டுதலுக்குரிய தலைவர்கள் தான், அதை மாற்று கருத்தில். குறிப்பாக அம்பேத்கரை ஒரு பொது தளத்தில் ஒரு சினிமா நடிகை எடுத்து பேசுவது ஒரு பெரிய சவாலுக்குரிய விஷயம். அதை ஒரு தனியார் ஊடகத்தில் ஓப்பனாக பேசுகிறாங்க. புரட்சியாளர் அம்பேத்கரை மிகைப்படுத்தி பெருமைப்படுத்தி பேசுகிறாங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம். இது எத்தனை நடிகர்கள் செய்கிறாங்கன்றது நம்மளால் சொல்ல முடியாது. நிறைய பேர் திரையில் பக்கா வசனம் பேசுவாங்க, வெளியில் அம்பேத்கர்ன்ற ஒரு வார்த்தையை சொல்வதற்கு தயங்குவாங்க. அப்படிப்பட்ட இந்த காலச்சூழல் இருக்குது. அதுபோல் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் காலச்சூழலில் இன்றைக்கி ஒரு நடிகை, இளம் நடிகை, வளர்ந்து வரும் நடிகை, அவங்க இன்றைக்கி புரட்சியாளர் அம்பேத்கரை இன்றைக்கி பெருமைப்படுத்தி மிகைப்படுத்தி இந்த காலச்சூழலில் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு இன்றைய இளைஞர்கள் அரசியலில் உள்வாங்கியிருக்காங்க, அம்பேத்கர் அரசியலை உள்வாங்கியிருக்காங்க, அரசியலமைப்பு திட்டத்தை உள்வாங்கியிருக்காங்க, அம்பேத்கரால் ஏற்பட்ட சீர்திருத்தங்களை உள்வாங்கியிருக்காங்க. மக்களுடைய எழுச்சியும் வளர்ச்சியும் இன்றைக்கி அம்பேத்கரால் தான் உருவாகி இருக்கிறது அப்படின்ற உள்வாங்கி இன்றைக்கி இளைஞர்கள் முன் வராங்க. அது ஒரு பெரும் சமூக எழுச்சி அப்படின்னு தான் காணப்படுகிறது. என்ன காரணம்னாக்கா, அம்பேத்கர் வகுத்த வழி அப்படின்றத நம்ம உள்வாங்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, ஜான்வி கபூர் அப்படின்றவங்க யார்? முதல்ல அதை பார்ப்போம். ஜான்வி கபூர் என்றவங்க போனி கபூர் திரைப்பட தயாரிப்பாளர். பாலிவுட்டில் இருக்கிற போனி கபூரும் தமிழ்நாட்டிலிருந்து அங்கே போன பழைய நடிகர் ஸ்ரீதேவி இவர்களுடைய மகள் தான் ஜான்வி கபூர். ஆக இந்த வயசில் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய சமூக ஒரு பங்கு, சமூகத்துடைய பார்வை, ஒரு சமூக நீதிக்கான பார்வை அவங்களுக்கு வந்திருக்குன்றது நம்ம அனைவரும் அவங்கள பாராட்ட வேண்டும். இது போன்ற கலைஞர்களை சமூக ஊடகத்தில் நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோவை கற்பி ஸ்டுடியோ பதிவிடுகிறது. அப்படி என்ன தான் அவங்க பேசினாங்க, காந்தியை பற்றியும் புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றியும் என்ன தான் பேசினாங்க அப்படின்றது இதில் படித்து காட்டுறேன். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்தா தான் ஒரு இப்போ இருக்கிற சினிமா துறையில் தாண்டி இளைஞர்களுக்கு ஒரு சட்டம் என்னென்ன, அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, சமூக நீதினா என்ன, சாதினா என்ன, மதம்னா என்ன, இடஒதுக்கீடுனா என்னன்னு அனைத்து புரிதலும் இப்போ புரிஞ்சுன்னு வராங்க. இது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருப்பது சாத்தியமான இங்கே பெருந்தலைவர் காமராஜர் இருந்திருக்காரு, பெரியார் இருந்திருக்காரு, பேரறிஞர் அண்ணா இருந்திருக்காரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்திருக்காரு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்திருக்காரு. இவங்கெல்லாம் பெரும் தலைவர்களாக தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுருக்காங்க, மக்களுக்கான தலைவர்களாக இருந்திருக்காங்க. ஏன்னா மக்கள் காலத்தில் மக்களுக்காக போராடிய தலைவர்கள், சமூக நீதிக்காக போராடிய தலைவர்கள் என்பதால் தான் இன்றும் மக்கள் மனதில் நிற்கிறாங்க. இதுவேறி ஒவ்வொருவரும் சமூக நீதி என்ன, சமூகத்துக்கு சமூக நீதி பெற்றுத்தந்த தலைவர்களாக இருந்து நம்ம உள்ளாய வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஒரு சமூக வளர்ச்சியும் சமூக மாற்றமும் வரும் அப்படின்றது தான் இதில் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஜான்வி கபூர் இது போன்ற சிந்தனை கோட்பாடை உள்வாங்கிறாங்க அப்படின்றது ஒரு போற்றுதலுக்குரியது தான். ஏன்னா இருந்தாலும் அவங்க தமிழ் ரத்தம். ஸ்ரீதேவி தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பெண்மணி. அவங்க தமிழ் படங்கள்லாம் பல நடித்த பிறகு தான் அவங்க அந்த பாலிவுட்டுக்கு போனாங்க. பாலிவுட்டில் நடித்தாங்க. அப்புறம் மும்பையிலே திருமணம் ஆகிட்டாங்க போனி கபூர். அது இருந்தாலும் அந்த தமிழ் ரத்தம் இருக்கும் இல்லையா, அந்த ரத்தத்தில் இங்கே இருக்கிற அரசியல் சித்தாந்தம் உள்வாங்கி இருக்கின்ற நாமளே நம்ம என்ன போட்டுக்கூடிய ஒரு பெண்ணாக தான் இருக்காங்க. அவங்க சிறு வயது, அவங்களுக்கு 27 வயது இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற போது. இந்த 27 வயசில் இன்றைக்கி ஒரு சினிமா துறையில் வளர்ந்து வர பட்சத்தில் இன்றைக்கி அம்பேத்கர்ன்ற ஒரு வார்த்தையை சொன்னால் சமூக ரீதியாகவே திரைத்துறையில் பெரும் பின்னடைவை சந்திக்கும் காலச்சூழலில் இருக்கும் பட்சத்தில் கூட இன்றைக்கி அம்பேத்கரை போற்றி ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னாக்கா, அது எவ்வளோ பெரிய சமூக சீர்திருத்தம் இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கிறது. மக்கள் மத்தியிலும் இளைஞர் மத்தியிலும் எவ்வளோ ஒரு அரசியல் விழிப்புணர்வு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அவங்க அந்த தனியார் பேட்டியில் என்ன அவங்க சொன்னாங்க, அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படித்தே காட்டிடுறேன் பார்த்துங்க. காந்தியும் அம்பேத்கரும் நமது சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவிய மேதைகள். ஒவ்வொரு சமூக நிகழ்வு குறித்தும் காந்தியும் அம்பேத்கரும் கொண்டிருந்த கோட்பாடுகள் மற்றும் பார்வைகள் கால மாற்றங்களுக்கு ஏற்ப ஆக்கப்பூர்வமாக மாறிக்கொண்டே இருந்தன. நாட்டில் நிலைய வரும் சாதிய அடக்குமுறைகளை அம்பேத்கர் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வந்ததால் காந்தியின் பார்வையில் தொடர்ந்து மேம்பட்டு வந்தன என நான் கருதுகிறேன்.
அப்ப எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி ஒரு ஒரு வளர்ந்து வர நடிகை இருக்கும். அவங்களுடைய பின்புலம் சினிமா துறை பின்புலமாக இருந்தாலும் கூட, இன்றைக்கி சினிமா துறையில் இன்றைக்கி ஒருத்தர் தனித்து நிற்கணுன்னாக்கா, அவங்க சாதி இதெல்லாம் இந்த வார்த்தைகளையும் அரசியலையும் தவிர்த்து நின்னால் மட்டும்தான், அவங்க அந்த சினிமா துறையில் சம்பாதிக்க முடியும். பேரும் புகழும் அடைய முடியும். இதில் நீ குறிப்பிட்ட ஒரு விஷயத்த ஒரு ஒரு பார்வையை நீங்கள் நோக்கி போகும்போது, உங்களை சினிமா துறையிலும் அடக்குமுறையும், ஒடுக்குமுறையும் இருக்கும். அங்கே ஒடுக்கப்படுவோம். ஆனால் அதெல்லாம் அவங்க கருதாமல் இன்றைக்கி சமூகத்தில் இதெல்லாம் தேவை அப்படின்னு வேட்சிப்புறமாக வந்து பேசுகிறதுக்கே ஒரு பெரிய பெரிய தைரியம் தில்லு வேணும். இன்றைக்கி ஜான்வி கபூர் வந்து இந்த ஒரு பெரிய தைரியமான முயற்சியும் பேச்சையும் பேசியிருப்பது வந்து போற்றுதலுக்குரியது. வாழ்த்துக்கள் ஜான்வி அவர்களே. இது போன்ற சமூக கருத்துக்களும், சமூகத்தில் ஏற்படும் இன்னல்களையும், சமூகத்தில் ஏற்படும் குறைகளையும் தொடர்ந்து நீங்கள் பேசுவீங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா, இந்த சினிமா துறையில் வெறும் வளர்ந்த நடிகர்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாமே வந்து இன்றைக்கி ஓப்பனாக வெளியில் வந்து சமூக நீதி பேசுவதும், அம்பேத்கருடைய சட்டத்திட்டங்களையும், அம்பேத்கர்கள நெறிகளையும், அம்பேத்கர் கோட்பாடையும் பேசுவதற்கு யாரும் முன்வருவதில்லை. ஏனால் அம்பேத்கர் என்றாலே ஒரு சாதிய தலைவனா இன்றைக்கி தள்ளப்பட்ட நிலையில், இன்றைக்கி உங்களை போன்ற இளைஞர்கள் வந்து இன்றைக்கி அம்பேத்கரியத்தை உள்வாங்கி சமூகத்தில் பேசும்போது எனக்கு மகிழ்ச்சியாகவும், ஊக்கமாகவும் இருக்கிறது. தமிழ் சினிமா துறையில் பெரும் வளர்ந்த நடிகர்கள் இருக்கிறார்கள். ரஜினி, கமல், விஜய், அஜித், தனுஷ், சிம்பு, சூர்யா, விக்ரம் இது போன்ற பல நடிகர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் வந்து வசனம் என்பது திரையில் மட்டும்தான். மக்களுக்கான கருத்து என்பது திரையில் மட்டும்தான் சொல்லுகிறவளை தவிர்த்து, தரையில் இறங்கி மக்களுக்கான களத்தில் நின்று மக்களுக்கான தலைவராக ஒருபோதும் செயல்பட்டதில்லை. திரையில் மட்டும்தான் மக்களுக்கான தலைவர். மக்கள் என்றால் ரசிகனுக்கான தலைவராக இருக்கிறார்களே தவிர்த்து, மக்களுக்கான தலைவராக ஒருபோதும் இருந்ததும் இல்லை, இருக்கப் போவதும் இல்லை. ஆனால் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற உள்நோக்கம் மட்டும் இருக்கிறது. வந்தால் நேராக சிஎம் சீட்டில் தான் உட்காருவோன்னு விஜய் இருக்கார். விஜயை நம்ம குறை சொல்லலை. கடந்த காலத்தில் சாதிய வன்கொடுமைகள் நடந்திருக்கு. பெண்களுக்கான பாலியல் ரீதியான பல குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதிகார திமிரில் செயல்படுகின்ற அரசியல்வாதிகளும் சரி, அரசு அதிகாரமும் சரி செயல்படுறாங்க. இவங்களை எதிர்த்து எந்த ஒரு கண்டன குரல் நீ களத்தில் இறங்கி போராட வேண்டாம் மக்களோட. இவர்கள் செய்தது தவறு, இப்படி செய்திருந்தால் தவறு அப்படின்னு சுட்டி காட்டக்கூட இல்லை. இப்போ இவங்களுடைய வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க மக்கள் வந்து இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவங்க வந்தோடனே நேராக ஓட்டை போடுவாங்க, நம்ம சிஎம் சீட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே சம்பாதிச்சாலும் அங்கே சம்பாதிச்சுட்டு போயிடலான்ற பார்வையில் இருக்காங்க. மக்கள் ஒருபோதும் அதுமாரி யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கான களத்தில் நின்று போராடிய தலைவர்கள் மட்டும்தான் இன்றைக்கி மக்கள் மனதில் நிற்கிறார்கள். அதில் காமராஜராக இருந்தாலும் சரி, தந்தை பெரியாராக இருந்தாலும் சரி, பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாமே வந்து காலங்கள் கடந்தும் இன்றையும் மக்கள் மத்தியில் நிற்கிறார்கள். மக்கள் மனதில் நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்த மக்கள் களத்தில் நின்று போராடிய போராட்டங்கள் தான் இன்றும் அவர்களை வந்து மக்கள் மனதில் வைத்து கொண்டு பேசுகிறார்கள். அவர்கள் செய்த சீர்திருத்தங்கள் பல, அவர்கள் கொண்டு வந்த சட்டத்திட்டங்கள் பல. இது போன்ற தலைவர்கள் இன்றும் நிலைத்திருப்பார்கள். நேராக வந்தோமா, நேராக பிடிச்சா நான் உட்காந்தா சிஎம் சீட்டில் தான் உட்காருவோன்னு இங்கே ஒரு கூட்டம் சுற்றுறாங்க. நிறைய கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் சாத்தியமில்லை. களத்தில் நின்று போராடுங்க, மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க.